வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். ஓகே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலையா ட்ரோல். ரொம்ப புதுசான கண்டென்ட்டாக இருக்குல்ல. அடிங்கு பல யூடியூபர் வந்து அடித்து தோச்சு போட்ட ஒரு கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு வித்தியாசம் எடுத்து பண்ண போகிறோம். பாலையா வந்துட்டு படங்களில் தானே ஒரு மாஸ் ஹீரோ, காட் ஆஃப் மாசஸ் அப்படின்னு இருக்காரு. பட் அவர் வந்து ரியல் லைஃப்லேயே ஒரு மாஸான ஆக்ஷன் ஹீரோ தான் அப்படின்றத நிறைய இடத்த நிரூபிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் இந்த பாலையா இஷ்யூஸ் ரியல் லைஃப்பில் எங்கெங்கே யாருக்கிட்ட அவர் ஆக்ஷன் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அலசி ஆராய்ஞ்சிடலாம். பல 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நோண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. அதில் வச்சு தான் இந்த ஒரு கண்டென்ட்டுக்கான அடி விதையே போட்டது இந்த ஒரு வீடியோ தான். என்னென்னா, த கேங் ஆஃப் கோதாவரி அப்படிங்கிற ஒரு ஐ திங்க் தெலுங்கு படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கான போன பாலையா என்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியை தள்ளி விட்டுருக்காரு. இந்த ஒரு வீடியோ ஓடட்டும், இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். பாலையா ஆன் ஃபயர் சொன்னல. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீன் எங்கே நடந்திருக்குன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் நடந்திருக்கு. யார் மேலே யாருக்கு அகேன்ஸ்டாக நடந்திருக்குன்னா, அஞ்சலி அப்படிங்கிற ஆக்ட்ரஸ்க்கு அகேன்ஸ்டாக நடந்திருக்கு. ஆக்டர் நம்ம பாலையா. காட் ஆஃப் மாசஸ் இல்லை, காட் ஆஃப் லூசஸ். ஓகே, ஆக்சுவலாக இங்கே ஒரு என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலையா அந்த ஸ்டேஜுக்கு கீழே வந்துட்டு ஒரு இன்ட்டு போட்டு பிளாஸ்டிக்கால் ஒட்டியிருக்காங்க அந்த ஒரு பேப்பரை, ஒரு இன்ட்டு குறியில். அந்த இடம் எதுக்கு அப்படின்னா, அதுதான் சென்டர் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் வந்துட்டு பாலையா நிற்கணும். அவருக்கான ஃபோக்கஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துக்கு இடையூறாக நிற்கிறாங்க அஞ்சலி. ஸோ அதனால தான் பிடிச்சி தள்ளி விட்டார். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். லூசுங்க அந்த ஆளு. பெரிய கண்டுபிடிப்புப்பா அப்படிங்கிறீங்களா? ஏதோ நம்மளால முடிஞ்சதை கண்டுபிடிச்சாச்சு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஓகே, இப்போ அடுத்த ஆக்ஷன் காட்சி வந்துட்டு இதயம் பலவீனமானவர்கள் பார்க்க வேண்டாம். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. அட மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்திட்டாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. பண்ணா இருந்தா கூட குழந்தை மனசுங்க அந்த பாலா பொம்மைக்கு. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அவர் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த குழந்தைய தட்டி எழுப்பிட்டுருக்காரு. அதுக்கு கீழே கமெண்ட்லாம் நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தாங்க. பட் ஏன் அந்த ஒரு தருணத்தில் அவர் வந்துட்டு ஒரு குழந்தையா தான் என் கண்ணுக்கு பட்டார். அடுத்த ஆக்ஷன் காட்சி யாருன்னு பார்த்துலாம். தாக்கியவர்லாம் மாற்றமே இல்லை. ஆக்ஷன் எப்பயுமே நம்ம பாலையா மாமா தான். ஆனால் தாக்கப்பட்டவர்கள்லாம் வேறு விதமாக வேறு கேட்டகரியில் வேறு வயசில் இருக்காங்க. போடு, யாரையோ தாக்கி விட்டார். அவங்க இதில் ஏதோ ஒன்று தெலுங்கு தேசம் எம்எல்ஏ அப்படின்னாங்க. பாலையா ஏதோ ஒரு பதவியில் இருக்கார். ஸோ அதில் வந்துட்டு அவர் இது பெருசாக எனக்கு எதுவும் புரியலை இந்த ஒரு வீடியோவில். அவர் வந்துட்டு கேமரா எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு எவன்டா வேறு கேமராமேனை உள்ளே விட்டது, அடே லூ வெளியே போடு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டப்புன்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. ஓகே, இது பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த வீடியோ. பட் என்ன ரீசனுக்காக அடித்தாருன்னு தெரில. மேபி அது ஒரு வேளை தமிழாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பட் அது வந்துட்டு கான்வர்சேஷன் வந்து தெலுங்கு லூவில் ஓய்கிட்டு இருக்கு. அதனால் நமக்கு எதுவும் தெரியல. தப்பு யார் மேலன்னு கூட தெரியல. பட் இருந்தாலும் அடிக்கிற உரிமை யார் கொடுத்தது? தவறு. நம்ம பொதுவாக பாலையாவில் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் சீன்ஸுக்கான ஒரு அங்கீகாரம், காட் ஆஃப் மாசஸ், ஒரு டான்சர் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்போம். பட் ஆல்மோஸ்ட் இஸ் அ சிங்கர். எனக்கே தெரியல. நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, வாவ் பாலையா இஸ் அ சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 வீடியோ பொறுக்கி போட்டிருக்கேன். ஸோ அவர் பாடிய பாடல்கள்லாம் நம்ம வந்துட்டு இதயத்தை கல்லாக்கிட்டு கேட்க வேண்டியதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டு நான் போட்டதுக்கு அப்புறமா இது எந்த படத்தில் இப்போ ரீசெண்டாக பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்டைலுங்க அவர். నీ కంటి చూపుల్లోకి నా ప్రాణం చేరిందే, ఏ మాయం చేసావే, నీ వెన్నెల్లోకి నా గుండె జారిందే, ఏ మాయం చేసావే. நிஜமா
நமக்கு வந்து ஒரு தைரியம் தேவை லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு தைரியம் தான் நமக்கு தேவைப்படுது. we need that courage. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. தைரியம். ஓகே ஃபைன். இந்த பாட்டு எங்கே பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் வந்து நானே அந்த படத்தை ஒரு இதுக்கு முன்னாடி என்னடா டைலாக் இது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் ட்ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா அந்த வீடியோ ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, அந்த ஒரு பாட்டை வந்துட்டு பாடிப்பார். தமிழில் எந்த வரிகள் இருக்குன்னா, நீ பாட்ட பார்வையில் ஏதோ மாயம் செய்தாயே என்ன மாயம் செய்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அழகான வரிகளில் ஒன்று பாடியிருப்பார். மேடை பாடகர் நம்ம ஆளு. பார்த்துடலாம் நெக்ஸ்ட் என்ன பாட்டு பாடியிருக்காரு, அதில் என்னென்ன மாதிரி ஸ்வரங்கள் யூஸ் பண்ணியிருக்காரு, வோக்கல்ஸ் திறமைகள்லாம் பார்ப்போம். தலைமை வைப்புக்கே காட்டுங்க. చలాకి చూపులతో చూపులు వేసావే షరాబీ షేపులతోనే మత్తెక్కించావే జవానీ జర్కులతో నా మతి పోగొట్టావే బెనామీ హక్కులతో ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் பாட்டு படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த அக்கா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்கலாம் பாடுறத. தலைமை பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரைட்டு, இதுக்கு மேலே உங்களுக்காக கேட்கலாம் அப்படின்னு சொன்னாலும் என் மனசாட்சி இடம் கொடுக்கல. நல்லா பாடுறாரு தலைமை வந்துட்டு பாடகர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு இது வந்து ஆடு மாதிரி அடிக்கடிக்க சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து டங் ட்விஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம பாலையா காரு வந்துட்டு ஈஸியாக பண்ணுவார். அதில் எக்ஸாம்பிள் டங் ட்விஸ்டரை வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம சேனல் ஒரு தடவை பார்த்துருங்களேன். బయట నుంచి ఇన్వెస్టిగేషన్ మీరు ఇప్పుడు స్టార్ట్ చేశారు, లోపల నుంచి నేను ఇన్వెస్టిగేషన్ ఆల్రెడీ స్టార్ట్ చేశాను. సో డోంట్ ట్రబుల్ ద ట్రబుల్. ఇఫ్ యు ట్రబుల్ ద ట్రబుల్, ట్రబుల్ ట్రబుల్స్ యు. ఐఎమ్ నాట్ ద ట్రబుల్, ఐఎమ్ ద ట్రూత్. ఐఎమ్ ద ట్రూత్, ఐఎమ్ ద ట్రూత్, ఐఎమ్ ద ట్రూత్, ఐఎమ్ ద ట్రూత్. காட் ஆஃப் மாசஸ் தாங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பாலையானாலே ஒரு மாஸ் சீன் இருக்கும்ல அந்த இடத்துல. ஸோ மாஸ் சீன் இல்லாமல் எப்படி வீடியோ பண்ணுறது, அதனால கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய ஒரு சீனை வந்துட்டு நான் இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து ரியாக்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக பாலையாவோட அந்த நடனத்தை கண்குளிராக பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு தகராறு போல். இதெல்லாம் அந்த கார் கம்பெனிக்காரன் பார்த்தா ஓகே, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், ஹீமேன் இவங்க வரிசையில் பாலையா காரு. ஓகே ஓகே ஓகே, அந்த பால் புட்டி வந்து கார் கடியில் போயிடுச்சு. அதை நிப்பாட்டை வச்சு போலீஸ்காரர் தகராறு பண்ணியிருக்கான் போல. அந்த பால் புட்டி எடுத்து கொடுக்க முடியாதுடா, காரை நிறுத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வண்டியை தூக்கி நீ வந்து எடுத்துக்கமா அப்படின்ட்டாரு. அடுத்ததாக வந்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த பாலையா நடனம் பார்த்துடலாம். ஏகப்பட்ட நடனங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு 2 கிளிப்ஸ் மட்டும் சும்மா எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் சாம்பிள் தான். இதுக்கு மேலே வரும். இந்த வீடியோ மட்டும் வியூஸ் போச்சு அப்படின்னா இதுக்கு மேலே பாலையா வந்து வந்துக்கிட்டே இருப்பார் தாறுமாறா. பார்த்தாலே நமக்கும் சேர்ந்து ஆடணும்னு தோணுது. தட் இஸ் கால்டு பாலையா வைப்ஸ். நைஸ் டான்ஸ், பட்டு டான்ஸ் ஆடியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலையா பரதநாட்டியம். அவருக்கும் வந்துட்டு பரதநாட்டியத்துக்கும் ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்குது அப்படின்றதே என்ன கொஞ்சம் கள்ள தொடர்புன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு. இந்த பாலையா ரோல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஒரு வேலை பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலன்னா கீழே லைக் பண்ணிடுங்க. வெக்கமா இல்ல? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.